வெல்கம் டு ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி சேனல். இந்த வீடியோவில் ஆசிரியர்கள் வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய காலை பிரேயர் தொடங்கி மாலை வீடு திரும்பும் வரை வகுப்பறையில் மாணவர்களுடன் பேசும் அனைத்து வாக்கியங்களும் அடங்கிய முழுமையான வீடியோ இது. திஸ் இஸ் பார்ட் 1. என்னுடைய தொடர்ச்சி நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்கள் பள்ளிக்குள் நுழையும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் சொற்றொடர்கள். காலை வணக்கம், உள்ளே வாருங்கள். குட் மார்னிங், கம் இன்சைட். பள்ளிக்குள் நுழைய வரிசையாக நின்று செல்லுங்கள். ஸ்டாண்ட் இன் எ லைன் while entering the school. மெதுவாக நடங்கள், ஓடக்கூடாது. வாக் ஸ்லோலி, டோன்ட் ரன். நுழைவில் உங்கள் அடையாள அட்டையை காண்பிக்கவும். ஷோ யுவர் ஐடி கார்டு அட் த கேட். உங்கள் ஆசிரியர்களிடம் காலை வணக்கம் சொல்லுங்கள். சே குட் மார்னிங் டு யுவர் டீச்சர்ஸ். வகுப்பறையில் நுழையும் முன் உங்கள் காலணிகளை சுத்தம் செய்யுங்கள். வைப் யுவர் ஷூஸ் பிஃபோர் என்டரிங் த கிளாஸ் ரூம். நுழைவாயிலிருந்து பள்ளியை சுத்தமாக வைத்திருங்கள். கீப் த ஸ்கூல் கிளீன் ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் இட்செல்ஃப். பள்ளிக்குள் வெளி உணவை கொண்டு வரக்கூடாது. டோன்ட் பிரிங் அவுட்சைட் ஃபுட் இன்சைட் த ஸ்கூல். அனைத்து ஆசிரியர்களும் தயவு செய்து உங்கள் வகுப்புகளுக்கு செல்லவும். ஆல் டீச்சர்ஸ் கைண்ட்லி ப்ரொசீட் டு யுவர் கிளாஸ் ரூம்ஸ். மாணவர்கள் ஒழுங்காக நுழைய உறுதி செய்யவும். ப்ளீஸ் என்ஷூர் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் இன் எ ஆர்டர்லி மேனர். அசம்பிளி ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். இது பள்ளி தொடக்க சபைக்கான நேரம். இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கூல் அசம்பிளி. அனைத்து மாணவர்களும் நேராக வரிசையாக நின்று கொள்ளுங்கள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். அமைதியாக இருங்கள். மெயின்டைன் சைலன்ஸ். உங்கள் கைகளை உடம்பின் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். கீப் யுவர் ஹேண்ட்ஸ் பை யுவர் சைட்ஸ். நாம் பிரார்த்தனையுடன் தொடங்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பிரேயர். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு கைகளை சேர்க்கவும். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ். மரியாதையுடன் பிரார்த்தனையை பாடுங்கள். சிங் த பிரேயர் வித் ரெஸ்பெக்ட். இப்போது நாம் தேசிய உறுதிமொழியை சொல்வோம். நவ் லெட்ஸ் சே த நேஷனல் பிளட்ஜ். உறுதிமொழியை உறக்கமாகவும் தெளிவாகவும் கூறுங்கள். சே த பிளட்ஜ் லவுட்லி அண்ட் கிளியர்லி. தேசிய கீதத்தின் போது நிலையாக நின்று கொள்ளுங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் ஃபார் த நேஷனல் ஆந்தம். தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுங்கள். ரெஸ்பெக்ட் த நேஷனல் ஆந்தம். தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துங்கள். ரெஸ்பெக்ட் த நேஷனல் ஃபிளாக். இது இன்றைய சிந்தனைக்கான நேரம். நவ் இட்ஸ் டைம் ஃபார் த தாட் ஃபார் த டே. தினக்குறிப்பை கவனமாக கேளுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி டு த தாட் ஃபார் த டே.
இந்த எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற முயலுங்கள். Try to follow this thought in your life. இப்போது ஆசிரியர் அறிவிப்புகளை வழங்குவார்கள். Now the teacher will give the announcements. அறிவிப்புகளை கவனமாக கேளுங்கள். Please listen to the announcement carefully. சந்தேகம் இருந்தால் பிறகு உங்கள் வகுப்பு ஆசிரியரிடம் கேளுங்கள். If you have any doubts, ask your class teacher later. தொடக்க சபை இப்போது முடிந்தது. The assembly is over now. அமைதியாக உங்கள் வகுப்பிற்கு செல்லுங்கள். Go to your classes quietly. வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். Follow the instructions given. மாணவர்களே, நல்ல நாளாக இருக்கட்டும். Have a good day, students. பிரார்த்தனையை பக்தியுடன் பாடுங்கள். Sing the prayer with devotion. பேசாதீர்கள், அமைதியாக இருங்கள். Don't talk, stay silent. பிரார்த்தனையில் முழு கவனம் செலுத்துங்கள். Concentrate on the prayer. கிளாஸ் தொடங்கும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். காலை வணக்கம் மாணவர்களே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? How are you all today? வகுப்புக்காக தயாராகுங்கள். Let's get ready for the class. தயவு செய்து அமைதியாக அமருங்கள். Please settle down. உங்கள் புத்தகங்கள் மற்றும் நோட்டுகளை எடுங்கள். Take your books and notebooks. எல்லோரும் வந்திருக்கிறீர்களா? Is everyone present today? இன்று யார் வரவில்லை? Who is absent today? இன்று நாம் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். Today we are going to learn a new lesson. உங்கள் புத்தகங்களை எண் 10 பக்கத்தில் திறக்கவும். Open your books to page number 10. கவனமாக கேளுங்கள். Listen carefully. சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்கள். If you have any doubts, ask me. கவனம் செலுத்துங்கள். Pay attention. எனக்கு பின் வார்த்தைகளை மீண்டும் கூறுங்கள். Repeat after me. நாம் இந்த பத்தியை ஒன்றாக படிப்போம். Let's read this paragraph together. இது உங்களுக்கு புரிகிறதா? Do you understand this? நான் மீண்டும் விளக்கட்டுமா? Shall I explain again? எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறு. Give me an example. மிகவும் நன்று, சிறப்பாக செய்தாய். Very good, well done.
யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புகிறீர்களா? Can anyone answer this question? பதில் கூறும் முன் யோசிக்கவும். Think before you answer. பலகையில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியை முடிக்கவும். Complete the exercise given on the board. அழகாக எழுதுங்கள். Write neatly. ஓட்டமாக எழுதாதீர்கள். Don't scribble. உங்கள் வீட்டு பாடத்தை ஒப்படையுங்கள். Submit your homework. உங்கள் பதில்களை சரிபார்க்கவும். Check your answers. நாம் குழு செயல்பாட்டை செய்ய போகிறோம். Let's do a group activity. உங்கள் தோழர்களுக்கு உதவுங்கள். Help your classmates. வகுப்பில் அமைதி பராமரிக்கவும். Maintain silence in the class. நான் கற்பிக்கும் போது பேசாதீர்கள். Don't talk while I am teaching. ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். Behave properly. உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மரியாதை கொடுங்கள். Respect your teachers and classmates. வகுப்பறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். Keep the classroom clean. பாடத்தை சுருக்கமாக கூறுகிறேன். Let me summarize the lesson. வீட்டில் இதை படிக்கவும். Revise this at home. நாளை இதை தொடர்வோம். We will continue this tomorrow. உங்களுடைய வீட்டுப்பாடம் இந்த பயிற்சியை முடிப்பது. Your homework is to complete this exercise. வகுப்பு முடிந்தது. Class is over. நன்றி மாணவர்களே. Thank you students. நாளை சந்திப்போம். See you tomorrow. வகுப்பறையில் ஓடாதீர்கள். Don't run inside the classroom. பேச விரும்பினால் கையை உயர்த்துங்கள். Raise your hand if you want to speak. உங்கள் யோசனைகளை வகுப்புடன் பகிருங்கள். Share your ideas with the class. தேர்வுக்காக நன்றாக பயிற்சி செய்யுங்கள். Practice well for the test. உங்கள் வேலையில் நேர்மையாக இருங்கள். Be honest in your work. வகுப்பில் ஒழுக்கம் பராமரிக்க உதவுங்கள். Help keep the classroom disciplined. இன்று நமக்கு தேர்வு உள்ளது. Today we have a test. எப்பொழுதும் நேர்மையாக எழுதுங்கள். Be honest while writing. மற்றவர்களிடமிருந்து நகல் எடுக்காதீர்கள். Don't copy from others.
கேள்விகளை கவனமாக வாசிக்கவும். Read the questions carefully. அழகாகவும் தெளிவாகவும் எழுதுங்கள். Write neatly and legibly. நேரம் போய்க் கொண்டிருக்கிறது, விரைவாக எழுதுங்கள். Time is running out. Be quick. எழுதுவதை நிறுத்துங்கள், நேரம் முடிந்துவிட்டது. Stop writing. Time is up. நீங்கள் இதை செய்ய முடியும். You can do it. விடாமுயற்சி செய்யுங்கள். Don't give up. பயிற்சி தான் சிறப்பை உருவாக்கும். Practice makes perfect. உங்களை நம்புங்கள். Believe in yourself. கடின உழைப்பு எப்போதும் வெற்றி தரும். Hard work never fails. தவறுகள் கற்றுக்கொள்வதற்காக உதவும். Mistakes help you learn. நாம் வாசிப்பதை பயிற்சி செய்வோம். Let's practice reading. எளிய வாக்கியங்களை உருவாக்குங்கள். Make simple sentences. தினமும் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். Learn new words daily. இந்த கணக்குகளை தீர்ப்போம். Let's solve these sums. உங்கள் பதில்களை இருமுறை சரிபார்க்கவும். Check your answers twice. மனக்கணிதம் பயிற்சி செய்யுங்கள். Practice mental maths. பரிசோதனையை கவனமாக கவனிக்கவும். Observe the experiment carefully. புரியவில்லை என்றால் கேள்விகள் கேளுங்கள். Ask questions if you don't understand. அறிவியல் நமக்கு உலகை புரிந்து கொள்ள உதவுகிறது. Science helps us understand the world. நாம் நமது நாட்டை பற்றி கற்றுக்கொள்வோம். Let's learn about our country. நமது தேசிய சின்னங்களுக்கு மரியாதை கொடுங்கள். Respect our national symbols. வரலாறு நமக்கு கடந்த காலத்தை கற்பிக்கிறது. History teaches us about the past. தினசரி சிறு சிறு கட்டளை சொற்கள். எழுந்திரு. Stand up. உட்கார். Sit down. அமைதியாக இரு. Be quiet. மன்னிக்கவும். Keep quiet. இங்கே வா. Come here. உன் இருக்கைக்கு திரும்பிச் செல். Go back to your seat. உன் முறை வர காத்திரு. Wait for your turn. உங்கள் பைகளை அடுக்கவும். Pack your bags.
வரிசையாக நின்று கொள்ளுங்கள். லைன் அப். விளக்கம் மற்றும் உரையாடலின் போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். இன்று நாம் தமிழ் பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். Today we are going to learn a Tamil lesson. பதினைந்தாவது பக்கத்தை திறக்கவும். Open page number 15. கதையை கவனமாக கேளுங்கள். Listen carefully to the poem story. நான் பத்தியை வாசிக்கிறேன், எனக்கு பின் தொடருங்கள். Let me read the paragraph. Follow me. உங்கள் இங்கிலீஷ் பாடப்புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகங்களை எடுங்கள். Take your English notebook and textbook. இது ஒரு அழகான தமிழ் கவிதை. This is a beautiful poem in Tamil. இந்த வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? Do you understand the meanings of this word? நான் இது எளிய தமிழில் விளக்குகிறேன். Let me explain the meaning in simple Tamil. எனக்கு பின் இந்த வார்த்தைகளை கூறுங்கள். Repeat these words after me. இதற்கான எதிர்ச்சொல்லை சொல்லுங்கள். Tell me the opposite word for this. இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் கூறு. Give a sentence using this word. யாராவது அர்த்தத்தை விளக்க முடிகிறதா? Can anyone explain the meaning? நாம் கவிதையை ஒன்றாக வாசிப்போம். Let's read the poem together. உறக்கமாகவும் தெளிவாகவும் வாசிக்கவும். Read loudly and clearly. ஒவ்வொரு வார்த்தையையும் சரியாக உச்சரிக்கவும். Pronounce each word correctly. எந்த வரியையும் தவறவிடாதீர்கள். Don't skip any lines. முக்கியமான வரிகளை அடிக்கோடு போடுங்கள். Underline the important lines. புதிய சொற்களை 5 முறை எழுதுங்கள். Write the new words 5 times. பத்தியை அழகாக நகலெழுதுங்கள். Copy the paragraph neatly. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியை முடிக்கவும். Complete the exercise given below. உங்கள் வாசிப்பு திறன் அதிகரித்துள்ளது. நீங்கள் மிகவும் அழகாக எழுதுகிறீர்கள். You are writing very neatly. நல்ல முயற்சி, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். Good effort, keep practicing. தவறு செய்தால் கவலை வேண்டாம், மீண்டும் முயற்சி செய்யுங்கள். Don't worry if you make mistakes, try again. வாசிக்கும்போது அமைதியை கடைபிடிக்கவும். Maintain silence while reading. நான் விளக்கும்போது பேசாதீர்கள். Don't talk while I explain. வகுப்பில் கவலைக்கேடாக இருந்தால் நான் நின்றிருக்கச் சொல்வேன். If you disturb the class, I will ask you to stand. தமிழ் மொழிக்கு மரியாதை கொடுங்கள். Respect the Tamil language.
வீட்டில் பாடத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். ரிவைஸ் த லெசன் அட் ஹோம். புதிய சொற்களின் அர்த்தங்களை கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் த மீனிங்ஸ் ஆஃப் த நியூ வேர்ட்ஸ். நாளை இந்த பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப் போகிறேன். டுமாரோ ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் லெசன். பிரேக் டைம் ஆரம்பிக்கும்போது இப்போது இடைவேளை நேரம். இட்ஸ் பிரேக் டைம் நவ். நீங்கள் உங்கள் சிற்றுண்டியை சாப்பிடலாம். யூ கேன் ஈட் யுவர் ஸ்நாக்ஸ். நீங்கள் இப்போது மதிய உணவு சாப்பிடலாம். யூ கேன் ஈட் யுவர் லஞ்ச் நவ். வகுப்பறையின் உள்ளே ஓடாதீர்கள். டோன்ட் ரன் இன்சைட் த கிளாஸ் ரூம். நன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள். சிட் ப்ராப்பர்லி அண்ட் ஈட். சாப்பிடுவதற்கு முன் உங்கள் கைகளை கழுவுங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பாட்டை வீணாக்காமல் சாப்பிடுங்கள். ஈட் வித்தவுட் வேஸ்டிங் ஃபுட். உங்கள் உணவை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர் யுவர் ஃபுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். விரைவாக உங்கள் உணவை முடிக்கவும். ஃபினிஷ் யுவர் ஃபுட் குயிக்லி. சாப்பாட்டை தரையில் போடாதீர்கள். டோன்ட் த்ரோ ஃபுட் ஆன் த ஃப்ளோர். சாப்பிட்ட பிறகு குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கள். ஆஃப்டர் ஈட்டிங் த்ரோ த வேஸ்ட் இன் த டஸ்ட்பின். அலறாதீர்கள் அல்லது கூச்சலிடாதீர்கள். டோன்ட் ஷவுட் ஆர் ஸ்க்ரீம். சாப்பிட்ட பிறகு இடத்தை சுத்தம் செய்யுங்கள். கிளீன் யுவர் பிளேஸ் ஆஃப்டர் ஈட்டிங். சாப்பிட்ட பிறகு கைகளை நன்றாக கழுவுங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி ஆஃப்டர் ஈட்டிங். அடுத்த வகுப்புக்கு தயாராகுங்கள். கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். விரைவாக அமைதியாக அமருங்கள். செட்டில் டவுன் குயிக்லி. கைகளை கழுவும்போது தண்ணீரை வீணாக்காதீர்கள். டோன்ட் வேஸ்ட் வாட்டர் வைல் வாஷிங் ஹேண்ட்ஸ். கழிப்பறையை விரைவாக பயன்படுத்தி திரும்பி வாருங்கள். யூஸ் த வாஷ்ரூம் குயிக்லி அண்ட் கம் பேக். அமைதியாக வகுப்புக்கு திரும்புங்கள். கெட் பேக் டு யுவர் கிளாஸ் குவைட்லி. ஸ்நாக்ஸ் டைம் ஆரம்பிக்கும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். இப்போது சிற்றுண்டி நேரம். இட்ஸ் ஸ்நாக்ஸ் டைம் நவ். உங்கள் சிற்றுண்டி பெட்டியை எடுங்கள். டேக் அவுட் யுவர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். நன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள். சிட் ப்ராப்பர்லி அண்ட் ஈட். சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடும்போது விளையாடாதீர்கள். டோன்ட் பிளே வைல் ஈட்டிங். உங்களுடைய சிற்றுண்டியை வீணாக்காமல் சாப்பிடுங்கள். ஈட் யுவர் ஸ்நாக்ஸ் வித்தவுட் வேஸ்டிங்.
உங்கள் சிற்றுண்டியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர் யுவர் ஸ்நாக்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உணவை தரையில் வீசாதீர்கள். டோன்ட் த்ரோ ஃபுட் ஆன் த ஃப்ளோர். அமைதியாக சாப்பிடுங்கள். ஈட் குவைட்லி. சாப்பிட்டு முடிந்த பிறகு உங்கள் இடத்திலேயே இருங்கள். இஃப் யூ ஃபினிஷ் ஈட்டிங், ஸ்டே இன் யுவர் பிளேஸ். சாப்பிட்ட பிறகு உங்கள் இடத்தை சுத்தம் செய்யுங்கள். கிளீன் யுவர் பிளேஸ் ஆஃப்டர் ஈட்டிங். குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கள். புட் த வேஸ்ட் இன் த டஸ்ட்பின். சாப்பிட்ட பிறகு சிற்றுண்டி பெட்டியை உங்கள் பையில் வையுங்கள். தரையில் தண்ணீர் சிந்தாதீர்கள். டோன்ட் ஸ்பில் வாட்டர் ஆன் த ஃப்ளோர். வாஷ்ரூம் செல்லும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். நான் கழிப்பறைக்கு செல்லலாமா? மே ஐ கோ டு த வாஷ்ரூம்? ஆசிரியரே, நான் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும். டீச்சர், ஐ வாண்ட் டு யூஸ் த வாஷ்ரூம். ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டும் செல்ல வேண்டும். ஒன்லி ஒன் பர்சன் அட் எ டைம். உன் முறை வர காத்திரு. வெயிட் ஃபார் யுவர் டர்ன். விரைவாக சென்று திரும்பி வா. கோ குயிக்லி அண்ட் கம் பேக். கழிப்பறையில் நேரத்தை வீணாக்காதீர்கள். டோன்ட் வேஸ்ட் டைம் இன் த வாஷ்ரூம். உங்கள் கைகளை நன்றாக கழுவுங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி. பயன்படுத்திய பிறகு குழாயை நன்றாக மூடுங்கள். க்ளோஸ் த டேப் ப்ராப்பர்லி ஆஃப்டர் யூஸ். கழிப்பறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கீப் த வாஷ்ரூம் கிளீன். தரையில் தண்ணீர் சிந்தாதீர்கள். டோன்ட் ஸ்பில் வாட்டர் ஆன் த ஃப்ளோர். கழிப்பறையின் உள்ளே விளையாடாதீர்கள். டோன்ட் பிளே இன்சைட் த வாஷ்ரூம். அவசரமாக இருந்தால் ஆசிரியரிடம் சொல்லுங்கள். இஃப் இட்ஸ் அர்ஜென்ட், இன்ஃபார்ம் த டீச்சர். பயன்படுத்திய பிறகு கழுவவும். ஃப்ளஷ் ஆஃப்டர் யூஸ். கழிப்பறை சுவர்களில் எழுதாதீர்கள் அல்லது ஓவியம் வரையாதீர்கள். டோன்ட் ரைட் ஆர் ட்ரா ஆன் த வாஷ்ரூம் வால்ஸ். விளக்கத் தொடங்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். கவனமாக கேளுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி. நான் இப்போது இதை விளக்கப் போகிறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் நவ். பலகையை பாருங்கள். லுக் அட் த போர்டு. கவனம் செலுத்துங்கள். பே அட்டென்ஷன். இது மிகவும் முக்கியமானது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கருத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்.
நான் இதை எளிமையான முறையில் விளக்குகிறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் எ சிம்பிள் வே. முதலில் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த பகுதி சற்றே கடினம். கவனமாக கேளுங்கள். This part is a little tricky. Listen carefully. நான் மீண்டும் விளக்குகிறேன். Let me explain it again. இப்போது இதை நீங்கள் தானாக முயற்சி செய்யுங்கள். Now try this on your own. நான் விளக்கியதைப் போலவே செய்யுங்கள். Do the same as I explained. உங்கள் பதில்களை கவனமாக சரிபார்க்கவும். Check your answers carefully. இந்த கேள்வி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும். This question is often asked in exams. பயிற்சி செய்தால் நல்ல புரிதல் கிடைக்கும். You will understand better with practice. தவறு செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். It's okay if you make mistakes. You will learn. நான் சொல்லும் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். Focus on what I am saying. முழு கவனத்தையும் எனக்கு கொடுங்கள். Give me your full attention. நான் இதை படிப்படியாக விளக்குகிறேன். I will explain it step by step. கேட்கும்போது, அதாவது while asking questions சமயத்தில் ஆசிரியர் பயன்படுத்துவது. நான் இப்போது உங்களுக்கு சில கேள்விகளை கேட்கிறேன். I will ask you some questions now. கேள்வியை கவனமாக கேளுங்கள். Listen to the question carefully. இதற்கு பதில் சொல்ல யார் தயாராக இருக்கிறீர்கள்? Who can answer this? பதில் தெரிந்தால் கையை உயர்த்துங்கள். Raise your hand if you know the answer. பதில் சொல்வதற்கு முன் சிந்தியுங்கள். Think before you answer. பதிலை அலறி அலறி சொல்லாதீர்கள். Don't shout the answer. முழு வாக்கியமாக பதில் சொல்லுங்கள். Give the answer in a full sentence. ஆங்கிலத்தில் பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். Try to answer in English. அது சரியான பதில். நன்றாக செய்தீர்கள். That's a correct answer. Well done. நல்ல முயற்சி, ஆனால் அது சரியான பதில் இல்லை. Good try, but that's not correct. இன்னொருவர் முயற்சி செய்யலாமா? Can anyone else try? தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. It's okay if you don't know. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நீங்கள் முன்னேறுவீர்கள். Keep trying. You will improve. நன்றாக சிந்தித்து பதில் சொல்லுங்கள். Think carefully and answer. நாண தேவையில்லை. There is no need to feel shy.
நீங்கள் முயற்சி செய்யும்போது தான் கற்றுக்கொள்கிறீர்கள். லேர்னிங் ஹேப்பன்ஸ் when you try. இன்று கற்ற பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்பேன். I will ask questions from today lessons. வாய்மொழி கேள்விகளுக்கு தயாராகுங்கள். Be ready for oral questions. தெரிந்ததை மட்டுமே பதில் சொல்லுங்கள். ஊகித்து பேசாதீர்கள். Answer what you know, don't guess. சரியான பதில் correct answer. தவறான பதில் wrong answer. நல்ல முயற்சி good try. மற்றவர்களுக்கு பதிலை உரைக்காதீர்கள். Don't prompt others. உங்கள் முறை வர காத்திருங்கள். Wait for your turn. மறுபரிசீலனை தொடங்கும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். இட்ஸ் இப்போது மறுபரிசீலனை நேரம். இட்ஸ் ரிவிஷன் டைம் now. நாம் முந்தைய பாடங்களை மறுபரிசீலனை செய்யப் போகிறோம். We will revise the previous lessons. உங்கள் நோட்டு புத்தகமும் பாட புத்தகமும் எடுங்கள். Take out your notebook and textbook. மறுபரிசீலனை செய்யும்போது கவனமாக இருங்கள். Be attentive during revision. நேற்று நாம் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்வோம். Let's recall what we learnt yesterday. யாராவது பதிலை சொல்ல முடியுமா? Can anyone tell me the answer? இந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை மறுபரிசீலனை செய்யுங்கள். Revise the meanings of these words. முக்கியமான குறிப்புகளை உரக்க வாசிக்கவும். Read the important points loudly. முக்கியமான வரிகளை அடிக்கோடு போடுங்கள். Underline the important lines. நாம் ஒரு சுருக்கமாக மறுபரிசீலனை செய்யலாம். Let's do a quick recap. இலக்கணம் பகுதியை மறுபரிசீலனை செய்யுங்கள். Revise the grammar portion too. இப்போது இந்த தலைப்பில் உங்களுக்கு தெளிவா? Are you clear with this topic now? நீங்கள் வீட்டில் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். You have to revise again at home. நாளை இதிலிருந்து கேள்விகள் கேட்கப் போகிறேன். I will ask question from this tomorrow. வீட்டில் படிக்க மறந்து விடாதீர்கள். Don't forget to study at home. அமைதியாக மறுபரிசீலனை செய்யுங்கள். Revise silently. மீண்டும் மீண்டும் வாசிப்பு பயிற்சி செய்யுங்கள். Practice reading again and again. எழுத்துப்பிழை இல்லாமல் கற்றுக்கொள்ளுங்கள். Learn spellings properly. முக்கியமான தகவல்களை மனப்பாடம் செய்யுங்கள். Memorize the key points.
குழு செயல்பாடு ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். இது குழு செயல்பாட்டு நேரம். இட்ஸ் டைம் ஃபார் குரூப் ஆக்டிவிட்டி. நாலு பேராக குழுக்களாக பிரியுங்கள். ஃபார்ம் குரூப்ஸ் ஆஃப் 4. உங்கள் குழு உறுப்பினருடன் அமருங்கள். சிட் வித் யுவர் குரூப் மெம்பர்ஸ். குழுவாக இணைந்து செயல்படுங்கள். ஒர்க் டுகெதர் ஆஸ் எ டீம். உங்கள் நண்பர்களுடன் ஒத்துழைக்கவும். கோஆப்ரேட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழுவில் தலைப்பை பற்றி விவாதிக்கவும். டிஸ்கஸ் த டாபிக் வித்தின் யுவர் குரூப். உங்கள் எண்ணங்களை குழுவுடன் பகிருங்கள். ஷேர் யுவர் ஐடியாஸ் வித் யுவர் டீம். ஒருவருக்கொருவர் உதவுங்கள். ஹெல்ப் ஈச் அதர். பணியை ஒன்றாக முடிக்கவும். கம்ப்ளீட் த டாஸ்க் டுகெதர். சண்டையிடவோ வாதம் செய்வதற்கோ வேண்டாம். டோன்ட் ஃபைட் ஆர் ஆர்கியூ. ஒவ்வொருவரும் முறைப்படி பேசுங்கள். டேக் டர்ன்ஸ் டு ஸ்பீக். மற்றவர்கள் பேசும்போது மரியாதையாக இருங்கள். பி ரெஸ்பெக்ட்ஃபுல் வைல் அதர்ஸ் ஸ்பீக். உங்கள் குழுவின் பணியை வழங்குங்கள். பிரசன்ட் யுவர் குரூப்ஸ் ஒர்க். ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவர் பேசலாம். ஒன் மெம்பர் ஃப்ரம் ஈச் குரூப் கேன் ஸ்பீக். அனைத்து குழுக்களின் விளக்கத்தையும் கேட்கலாம். லெட்ஸ் லிசன் டு ஆல் குரூப்ஸ். நல்ல முயற்சியை பாராட்டுங்கள். அப்ரிஷியேட் த குட் எஃபர்ட். குழு ஒத்துழைப்பு பணியை எளிமையாக்கும். டீம் ஒர்க் மேக்ஸ் த டாஸ்க் ஈஸியர். நீங்கள் அனைவரும் நன்றாக குழுவாக வேலை செய்தீர்கள். யூ ஆல் ஒர்க்ட் வெல் ஆஸ் எ டீம். அமைதியாக விவாதிக்கவும். டிஸ்கஸ் குவைட்லி. மற்ற குழுக்களை குறுக்கிடாதீர்கள். டோன்ட் டிஸ்டர்ப் அதர் குரூப்ஸ். பொருள்களை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர் மெட்டீரியல்ஸ் ஈக்குவலி. பேச உங்களுடைய முறை வர காத்திருங்கள். வெயிட் ஃபார் யுவர் டர்ன் டு ஸ்பீக். டிக்டேஷன் ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் தொடர்கள். இப்போது உச்சரிப்பு எழுத்து பயிற்சி நேரம். இட்ஸ் டிக்டேஷன் டைம் நவ். உங்கள் நோட்டு புத்தகமும் பேனாவும் பென்சிலும் எடுங்கள். டேக் அவுட் யுவர் நோட்புக் அண்ட் பென்சில் ஆர் பென். அழகாக எழுதுங்கள். ரைட் நீட்லி. ஒவ்வொரு வார்த்தைக்கு பிறகு ஒரு வரி இடைவெளி விடுங்கள். லீவ் எ லைன் ஆஃப்டர் ஈச் வேர்டு. கவனமாக கேட்டு எழுதுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் ரைட் கரெக்ட்லி. ஒவ்வொரு வார்த்தையும் 2 முறை சொல்கிறேன். ஐ வில் சே ஈச் வேர்ட் ட்வைஸ்.
நான் சொல்லிய பிறகு மட்டுமே எழுதுங்கள். Write only after I say the word. எழுத்துக்களை கவனிக்கவும். Focus on spellings. நீங்கள் அனைவரும் தயார் இல்லையா? Are you all ready? உங்கள் எழுத்துக்களை நன்றாக சரிபார்க்கவும். Check your spellings carefully. திருத்துவதற்காக உங்கள் நோட்டு புத்தகங்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். Exchange your notebooks for correction. நான் உங்கள் நோட்டு புத்தகங்களை திருத்துகிறேன். I will correct your notebooks. தவறாக எழுதிய வார்த்தைகளை வீட்டில் பயிற்சி செய்யுங்கள். Practice the wrong spellings at home. சரியாக எழுதியவர்களுக்கு வாழ்த்துகள். Good job to those who wrote correctly. தேவைப்பட்டால் பெரிய எழுத்தில் எழுதுங்கள். Write in capital letters if needed. வார்த்தைகளுக்கு இடைவெளி விடுங்கள். Leave space between words. மற்றவர்களிடமிருந்து நகல் எடுக்காதீர்கள். Don't copy from others. அடிக்கடி அழிக்காதீர்கள். Don't erase frequently. Thank you for watching. Part 2ல சந்திப்போம்.